வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 1 13 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 -1 2 -6 2 4 -3 1 2 என்ற அணியை நிறை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றுக. இதை என்ன செய்யணும்? நிறை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றணும். கொடுத்துருந்த அணியை நம்ம ஏன்னு எடுத்து எழுதிட்டோம். நிறை ஏறுபடி வடிவம் அப்படின்னா என்னன்னா பாருங்க, இந்த பிரதான மூலை விட்டம் இருக்கு இல்லையா, இந்த பிரதான மூலை விட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர் இந்த இடத்துல என்ன வரணும்? 0 வரணும். இந்த இடத்துல -6 -3 -1 இருக்கா, -6 -3 1 இந்த இடத்த நம்ம 0 மாற்றணும். அதான் என்னது? நிறை ஏறுபடி வடிவம். மாற்றலாமா? இப்போ பாருங்க, சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முதல் நிறையில் முதல் உறுப்பு 0வா இருக்கக்கூடாது, இங்கே 0வா இல்லை. அப்போது முதல் இது நமக்கு எந்த இதுவும் கிடையாது, சிமிலர். சரியா? சிமிலர் 3 -1 2. இப்போ பாருங்க, நமக்கு R2 ரெண்டாவது நிறை எப்படி கிடைக்க போகுதுன்னா R2 + 2R1. நம்ம இந்த இடத்த 0வா மாற்றணும். இங்கே பாருங்கள், இங்கே -6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த ரெண்டு இடமும் சமமாக இருந்து வேறு வேறு குறியாக இருந்தாலும் நமக்கு 0 வரும். அப்போ R2வை நம்ம அப்படியே எடுத்து எழுதலாம். பாருங்க, என்ன இருக்குது? -6 2 4. R1 2 கொண்டு பெருக்க போகிறோம். இதை 2 கொண்டு பெருக்கினா பாருங்க, 2 6, 2 கொண்டு பெருக்கினா -2, இதை 2 கொண்டு பெருக்கினா 2 2 4. அப்படி இது பண்ணிடுங்க. -6 + 6 0, 2 -2 0, 4 + 4 8. அப்போது R2 + 2R1 இதை சுருக்க நமக்கு என்ன வரும்? 0 0 8 வரும். அதுக்கடுத்து பாருங்கள், R3 நமக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னா R3யும் R1ஐயும் கூட்ட போகிறோம். R3 + R1 கூட்டலாமா? -3 + 3 0, 1 -1 0, 2 + 2 4. புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பிரதான மூலையோட கீழே இந்த 3 0 வந்துருச்சு. நீங்கள் இதோட கணக்கை நிறுத்திட்டாலும் கரெக்டு தான். இல்லை இன்னொரு ஸ்டெப் இது பண்ணலாம் பாருங்கள். இங்கேயும் நம்மளால் 0 மாற்ற முடியும், அதையும் மாற்றலாம். பாருங்கள், என்ன செஞ்சிடலாம்? முதல் நிறை 3 -1 2 எந்த மாற்றமும் இல்லை. 0 0 8 எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மூணாவது நிறை தான் இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்ற போகிறோம். என்ன செய்யலாம் பாருங்கள். R3 எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இந்த இடத்த நம்ம 0வா மாற்றலாம். அப்போது எதை கொண்டு பெருக்கணும்? 2 கொண்டு பெருக்கினா 8ஆக மாறிடுமா? அப்போது 2 R3 2 கொண்டு பெருக்கி எதை கழிக்க போகிறோம்? R2வை கழிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், R3யை 2 கொண்டு பெருக்க போகிறோம். அப்போ 0 2 பெருக்கினா 0, 0 2 பெருக்கினா 0, 4 2 8. இப்போ பாருங்கள், இதை அப்படியே எழுதி நம்ம மைனஸ் பண்ணணும். 0 0 8 மைனஸ் பண்ணணும். அதனால் இந்த இடம் மைனஸாக மாறிடும். அப்போ 0 0 0 இந்த இடம் 0. அப்போ இது ஃபுல்லாகவே 0வா மாறிடும். இன்னொரு ஸ்டெப் பாருங்கள், நீங்கள் இதோட விட்டுனாலும் கரெக்டு தான். இங்கே பாருங்கள், 8 மடங்கு இருக்கா? அப்போது இதை என்ன செஞ்சலாம் பாருங்கள். 3 -1 2. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ரெண்டாவது நிறை இருக்கா? இந்த ரெண்டாவது நிறைய நம்ம 8 கொண்டு வகுக்க போகிறோம். ஏன்னா 8 இருக்கா? அப்போ 0வை 8 கொண்டு வகுத்தா 0 தான், 0வை 8 கொண்டு வகுத்தா 0 தான், 8 கொண்டு வகுத்தா 1ன்னு மாறிடும். இந்த இடம் 0 0 0. இதான் என்னது? நமக்கு தேவையான நிறை ஏறுபடி வடிவம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.